சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்ப்பது யூடியூப்க்கும் யூடியூபருக்கும் கேடு விளைப்பதாகும். Unsubscribe is injurious to YouTube and YouTubers' life. Kindly request you to subscribe our channel now. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோ ஒரு DIY கிராஃப்ட் வீடியோ. DIY கிராஃப்ட்னா எதை பற்றி DIY கிராஃப்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேமராவை அப்படியே நம்ம கார்ட்போர்டில் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறது, எவ்வளவு பட்ஜெட் ஆகும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே இன்னைக்கான வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய வீடியோஸ் எல்லாமே ஒரு சில கிராஃப்ட் வீடியோஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். எந்த மாதிரி அப்படின்னா, நம்ம ரியல் லைஃப்பில் நிறைய கேட்ஜெட்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் அதுவே ஒரு DIYல செஞ்சால் எப்படி இருக்கும், ஒரு ரியல் லைஃப்பில் ஒரு ஸ்பீக்கர் இந்த மாதிரி பார்த்துருப்போம், இதுவே ஒரு DIYல செஞ்சால் எப்படி இருக்கும். இந்த மாதிரி பல கிராஃப்ட்கள், யூஸ்ஃபுல்லான எல்லா டெக் கிராஃப்ட்களுக்குமே இனிமேல் இந்த சேனலில் கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்லிக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கிராஃப்ட்டை செய்ய போகிறோம். அந்த கிராஃப்ட் பார்த்திங்கன்னா கேமரா. ஒரு ரியல் லைஃப் கேமராவை எடுத்து ஒரு கார்ட்போர்ட் கேமராவோட கம்பேர் பண்ணால் அவ்வளோ ஒரு ரியாலிட்டியாக இருக்காது. இருந்தாலும் நம்ம இன்றைக்கி கார்ட்போர்டில் ஒரு கேமராவை செய்ய போகிறோம். எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் பார்க்க ஓரளவுக்கு கேமரா மாதிரி இருந்தாலும் பார்க்க நல்லா இருக்குல்ல. அதனால தான் இதை நாம் இன்றைக்கி செய்ய போகிறோம். இதை எப்படி செய்கிறது, இதுக்கு எவ்வளோ செலவாகும் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்னின் இது மாதிரி த்ரெட்டெல்லாம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறதுன்னு சொல்லியிருக்கேன். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி நிறைய கிராஃப்ட்கள் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே, இந்த மாதிரி கேமரா செய்கிறதுக்கு நம்மளுக்கு ரெண்டு விஷயம் ஃபஸ்ட்டு தேவை. என்ன தேவைன்னா, இந்த மாதிரி ஒரு ஷேப்பில் ஒரு கார்ட்போர்டையும், இந்த மாதிரி ஷேப்பில் ஒரே சைஸில் கீழே மேலே ஒரே சைஸில் ஒரு கார்ட்போர்டை, ரெண்டு கார்ட்போர்டை நம்ம வெட்டி வச்சுக்கணும். ஃபெவிகாலை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபெவிக்விக் வாங்குறத விட ஃபெவிக்விக் யூஸ் பண்ணால் கொஞ்சம் அதிகமாக செலவாகும். ஸோ நம்ம ஃபெவிகாலையே யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு எப்படி ஒட்டணும் அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணிட்டு வந்து நம்ம ஒட்டணும். ஃபெவிகாலை இதில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு டேப் போட்டு ஒட்டிடுங்க. நான் இந்த கேமரா செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாக்ஸை ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து இந்த பாக்ஸில் அப்படியே சுற்றி இந்த இடத்துல வச்சுக்கிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, உங்கள் வீட்டில் ஒரு வளையல் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பொருள் இருக்கும், அதை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்து கரெக்டாக ஒரு ஓவல் ஷேப்பில், ஒரு சர்க்கிள் ஷேப்பில் நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி அதை நீங்கள் ஒட்டிட்டா போதும்.
போதும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற மூடி, இந்த மூடி செய்யணும். இந்த மாதிரி தான் இந்த மூடி இருக்கும். இந்த மூடி வந்து இதுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா டக் டேப் பார்த்துருப்போம், அதுக்குள்ளே வச்சு நான் செஞ்சேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த மேலே இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் போட்டு மூடிடுங்க. அண்ட் தென் இந்த மாதிரி ஒரு கப்பு செஞ்சுட்டு நம்ம இதை ஓட்டிட்டு அண்ட் தென் இதில் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டால் போதும். பார்த்தீங்கன்னா இந்த கேமரா மட்டும் இல்லை, ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி, கிட்டத்தட்ட ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒரு பொருள் கூட போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டான ஃபெவிகால் டப்பாஸ் எல்லாத்தையுமே இதில் போட்டு இப்படி நான் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். நீங்களும் இந்த மாதிரி எதையாச்சும் உள்ளே போட்டு வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மாதிரி டைப்பில் நீங்கள் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளுக்கு கேமரா மாதிரியும் இருக்கும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு கிராஃப்ட் மாதிரியும் இருக்கும். ஓகே, இன்றைக்கி அந்த வீடியோவில் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எப்படி கேமரா செய்கிறது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வேளை கேமரா செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செய்யுங்க. செஞ்சுட்டு இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுங்க, ஒரு ஃபோட்டோ எடுத்து. அது மட்டும் இல்லாமல் போஸ்ட் போட்டுட்டு கீழே லிங்க் இருக்கும், அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, டெலிகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க, மறக்காமல் ஃபேஸ்புக்லேயும் இருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிவிட்டு எதில் போஸ்ட் போட்டாலும் என்னையே டேக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இன்றைக்கி அந்த வீடியோவில் தான் இந்த மாதிரி ஒரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான அடுத்த ஒரு DIY இல்லை ஏதாச்சும் ஒரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம். அதுவரை உங்கள் எல்லாருக்கும் குட் பை.